சிம்ம ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாகவும் அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அந்த 2025ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 6 மாதங்கள் கண்டக சனி மூலமாகவும் அடுத்த 6 மாதங்கள் அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. சாரி, இந்த 2026லயாவது ஏதாவது மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தா முதல் மாதமான ஜனவரி மாதம் அப்படின்றது முடிஞ்சே போச்சு. ஆனா இதுலயும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. அடுத்த பிப்ரவரி நம்ம இருக்கிறோம். பிப்ரவரி மார்ச் அப்படியே ஒவ்வொன்னா போயிருமா சாமி, எங்க வாழ்க்கையே மாற்றமே வராதா, நாங்க இப்படியே தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் இருப்போமா அப்படின்னு கேட்கிற உங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வரப்போகுது. அதாவது பாத்தீங்கன்னா இதுல 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால அதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் தற்போது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் வாழ்க்கை முன்னேற்றமும் விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி,
சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா கிடைக்கிறதுனால இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது தற்பொழுது உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. இதனுடைய தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு வெகுவாகவே குறைய போகுது. அப்படி குறைகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது சனி பகவான் மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது இல்லாத சமயமா பார்த்து வர்றதுனால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே போக்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடைசியாக பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி. ஐயோ, ராகு பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க. ராகு பயிற்சி நினைச்சு போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான தாட் தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி காலகட்டங்கள்ல எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் அது நெகட்டிவா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு, ஆனா தற்போது வரக்கூடிய இந்த ராகு பயிற்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அது மட்டுமில்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். இது அனைத்தும் தற்பொழுது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ரொம்ப நாட்களாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. வேலையே கிடைக்காது, சரி படிக்க வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை தேடி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து நீங்க ஒரு பிரைவேட் ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு 100க்கு 100% நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்க சாமி, வாய்தா மேல வாய்தா தான் போய்கிட்டே இருக்கு. கேஸ் போட்டு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. ஆனா தீர்ப்பே வரமாட்டேங்குது. ஃபீஸ் தான் செலவாகிக்கிட்டே இருக்குது. நாங்க வக்கீலுக்கு தான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வரக்கூடிய 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா
சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பாத்தீங்கன்னா, அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போகுது. அடிக்கடி சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு காதல்ல. இது அனைத்தும் உங்களுக்கு இல்லாம நல்ல ஒரு புரிதலோடு காதல் செய்ய போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தில் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது மடங்காக உயர போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2026 முடிவதற்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை நிலவும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் இது எல்லாமே சமாளிக்க முடியாத நிலைமைக்கு மன உளைச்சலுக்கு நீங்க தள்ளக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு.